லைட்டாக கெமிக்கலிஜா மாதிரி இருக்குது. பட் இது பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் அது நம்ம வந்து. ஆனால் கை வந்து ரொம்ப கொஞ்சம் பாய்ச்சிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் நீடிட்ஸ் நிறையா. இந்த காலுக்கு நீயை வந்து ஃப்ளெக்ஸர் டோனை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் லேட்டரல் ஆங்கிளில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளெக்ஷன் ஜென்டில் எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன் ஜென்டில் எக்ஸ்டென்ஷன். நானும் பிரெயின் வந்து 10 இன்ஜுரி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆர்டிக்கெலாம் படித்து அது வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஒரு மாதத்துலேயே இப்போ இன்றைக்கி ஒரு நாங்கள் கண்டிப்பாக போய் நடக்க வைப்போம் பாருங்கள் வெளியே. டெக்னிக் கரெக்டாக பண்ணால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஏனோ தோணும் அப்படின்னு பண்ணவே கூடாது. நிறைய விஷயம் உலகம் வளர்ந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி. இதை வந்து நீ ஃப்ளெக்ஸார் டோனை குறைக்கிறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஒரு 20 டைம்ஸ். ஜென்டிலாக பண்ணணும், அவருக்கு வலிக்காமல் பண்ணணும், ரிலாக்ஸாக பண்ணணும், கொஞ்சம் சவுண்டு போட்டாலும் கூல் காம் சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு 20 to 30 டைம்ஸ் நீ எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ஃப்ளெக்ஸார் டோனை வந்து கம்மி பண்ணுற டெக்னிக். சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா டி போல்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆர்த்தாட்டிஸ் கூட புரியல.